வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வீடியோவில் வேப்பம்பட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் என்ன இருக்குது அதை வந்து கிளைண்ட்டுக்கு நான் அனுப்பணும். அவங்க வந்து என்ஆர்ஐ, அவங்களும் நானும் பார்த்துக்கிட்டது இல்லை. அவங்க வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு தான் நமக்கு ஒர்க் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒர்க் வந்து அவங்களுக்கு வீக்லி அப்டேட்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து நான் செய்யும் போது கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது டெப்த்து கொஞ்சம் காட்டுறது, அது மாதிரி சம்பு செப்டி டேங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, வாலு, விண்டோஸு, லாஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இடையில வந்து கிளைண்ட்டை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். இது மாதிரி வெளியூரில், வெளி மாநிலங்களில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது மெட்ராஸ்லேயே இருப்பாங்க, சைட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை பிஸியாக இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கெலாம் வர சொல்லுவேன். இல்லைனா அவங்க சம்மந்தப்பட்ட உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இணக்கமான நம்பிக்கையான மக்கள் இருப்பாங்க. அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி அதை காட்டுவோம். இந்த மாதிரி சார் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த வீடுகள் கட்டும் போது நம்ம வந்து டிராயிங்கில் வந்து பேப்பரில் கொடுப்போம், இந்த மாதிரி இவ்வளோ டெப்த்து கொடுக்குறோம், இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது நம்ம இவ்வளோ தான் போட்டோமான்னு தெரியாது. ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாலும் அந்த டெப்த்து வந்து அவங்களால அசீவ் பண்ண முடியாது. ஒரு மனிதர் நிற்க வச்சாலும் அவர் 4 அடியில் இருப்பார், 5 அடியில் இருப்பார், 6 அடியில் இருப்பார். அது ஒரு பிரச்சனை வரும். நமக்கு வந்து லைவாக சில விஷயங்களை பார்த்தாக்கா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வீடு ஃபவுண்டேஷன் போடும்போது இது எவ்வளோ போட்டிருப்பாங்க அப்படிலாம் ஒரு சந்தி இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில். நம்ம ஒழுங்காக கட்டியிருப்பாங்களா, ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிலாம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரே விஷயம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து லைவாக பார்த்துறது, அல்லது நம்ம விருப்பப்பட்டவங்க நம்மளுடைய உறவினர்கள் இருக்கிறவங்க யாராவது அதை பார்த்துட்டா அது ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி விதத்தில் நான் அந்த ஒரு ஸ்டேஜும் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். கிளைண்ட் டைமாக நான் வந்து எப்படியாவது தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஏதாவது ஒரு வழியில். அது வந்து ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து எந்த நெருடலும் இருக்கக்கூட, கட்டும் போது வீடு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். முதல்ல அவங்களுக்கு வீடுங்கிறது வந்து அந்த உருவத்தில் இருக்கிறதோட மனசில் தான் இருக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது, வாஸ்துவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குங்கிற எண்ணம் நம்ம மனசில் அதிகமாக வரணும். அப்போ தான் வந்து அதோட பாண்டிங் ஆகும். நம்ம வீடு வந்து ஒழுங்காக இல்லை, வாஸ்து இல்லை அது இல்லை, இதில் ஏதாவது ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த வீடு எவ்வளோ அழகாக கட்டினாலும் அந்த வீட்டுக்கும் நமக்கும் வந்து பாண்டிங் கிடைக்காது. அந்த மாதிரி ஆகிடும். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பில்டராக இருக்கிறவங்க வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து வீடு கட்டும் போதே அதையும் பில்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தணும். அதுக்கான ப்ராக்டிக்கலான டெக்னிக்கல் விஷயங்களை பில்டர் சைடும் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வாரம் நான் கொஞ்சம் ஸ்டேஜ்லாம் கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை அப்டேட் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கேன். அந்த மாதிரி விதத்தில் இந்த வேப்பம்பட்டி ஸ்டேஜும் போன வாரமும் பார்த்துருப்பீங்க வீடியோ. அதே மாதிரி இந்த வாரமும் இந்த லிண்டல் லெவலில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் லெவலில் வந்திருக்கோம். இப்போ அதில் பீம்ஸ் எல்லாம் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல போட்டு அதுக்கப்புறம் கட்டோவில் கட்டி ரூப் போடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் ஒரு வாரத்தில் ரூப்புக்கான ஸ்டேஜ் வந்துடும். அந்த மாதிரி விதத்தில் இருக்கோம் நாங்கள். இப்போ அந்த வீடியோட சின்ன கிளிப்பிங்ஸ், அவங்க கிளைண்ட்டுக்கான பர்சனல் கிளிப்பிங்ஸ் தான், அதை அனுப்புகிறேன். அதில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்ட்டு வந்தேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து கீழே செப்டி டேங்க் வருது, மேலே வந்து கிச்சன் வருது. நமக்கு அந்த ஸ்கார்பரிங் லெவலுக்கு வந்து வச்சுட்டு இதை நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு 1.5 ஜல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓப்பனிங் வந்து அவுட் சைடு இருக்கும். அந்த மாதிரி இது வந்து டைனிங் ஏரியா, ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு, ஃபுல்லாக ப்ளைனாக லிவிங் ரூம் அந்த மாதிரி வருது.
சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறாங்க. நீங்கள் மெயிலில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தேவையோ ரெக்குவயர்மெண்ட்ஸுமோ அதை மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். எப்போது நான் வந்து வேலை பொழு காலமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன், அதை வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அதனால் உங்களுடைய காலை வந்து நான் அட்டன் பண்ண தவற விட்டுறேன். அதனால் 2 பேருக்குமே மன வருத்தமாகிடுது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது, மெயில் பண்ணுறது மூலமாக என்னை ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்தால் உங்கள் நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம்.